चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। 28/11/69 லௌகீகத்தை அலௌகீகமாக மாற்றுவதற்கான யுக்திகள். பட்டியின் இன்றைய தினம் எத்தகைய தினமாகும்? இன்று சம்பூர்ண சமர்ப்பணம் ஆவதற்கான தினமாகும். அவ்வாறு புரிந்து கொண்டு பாப்தாதாவை அழைத்திருக்கிறீர்களா? சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகுவதற்கு அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? அல்லது சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்களா? யார் சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகியிருக்கிறார்களோ இன்று அவர்களுக்கான விழாவாகும். இங்கிருக்கும் அனைவருமே சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்களா? சம்பூர்ண சமர்ப்பணம் ஆனவர்களுடைய திருஷ்டி எவ்வாறு இருக்கும்? ஆனால் எந்த யுக்தியினால் விருத்தி திருஷ்டி சுத்தமாகிறது? ஒரே வார்த்தையில் கூற வேண்டுமாயின் திருஷ்டி மற்றும் விருத்தியில் ஆன்மீகத்தன்மை வந்துவிடுகிறது. அதாவது திருஷ்டி விருத்தி ஆன்மீகம் ஆகிவிடுகிறது. உடலை காண்பதில்லை, எனவே திருஷ்டி சுத்தமான தூய்மையாக திருஷ்டியாகி விடுகிறது. ஜடப்பொருளை கண்களால் காணவே இல்லை எனில் அதன் பக்கம் விருத்தியும் செல்லாது. திருஷ்டி செல்லவில்லை என்றால் விருத்தியும் செல்லாது. திருஷ்டி பார்க்கும் பொழுதே விருத்தியும் செல்கிறது. ஆன்மீக திருஷ்டி என்ன என்றால் தன்னையும் பிறரையும் ஆன்மா என்று பார்க்க வேண்டும். சரீரத்தை பார்த்தாலும் பார்க்கக்கூடாது. அத்தகைய பயிற்சி தேவை. எவ்வாறு ஒருவர் மிக ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கின்றார் என்றால் அவர் என்ன செய்தாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் குடித்தாலும் எதுவரை வந்து சேர்ந்திருக்கிறோம், என்ன சாப்பிட்டோம் என்பது அவருக்கு தெரியாது. இவ்விதம் உடலை பார்த்தாலும் பார்க்காமல் ஆத்மாவையே பார்ப்பதிலேயே மும்பரமாக இருந்தீர்கள் என்றால் பிறகு எவராது உங்களிடம் இது எவ்வாறு இருந்தது என்று கேட்டால் தெரியாது என்று பதிலளிக்கும் நிலை ஏற்பட்டுவிடும். ஆனால் உலகிய பொருளை கண்டாலும் அந்த உலகியல் லௌகீக பொருளை அலௌகீகமாக மாற்றும் பொழுதே அந்த நிலை ஏற்படும். தனக்குள் பரிவர்த்தனை செய்வதற்காக லௌகீக பொருட்களை பார்த்தாலும் லௌகீக உறவினர்களை பார்த்தாலும் அவை அனைத்தையும் மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும். லௌகீகத்தில் அலௌகீக தன்மையின் நினைவை கொணர வேண்டும். லௌகீக உறவினர்களை பார்த்தாலும் இவர்களும் கூட பிரம்ம பாபாவின் குழந்தைகள், எனது இளைய சகோதரர்கள் என்று நினையுங்கள். அவர்களும் பிரம்மாவின் வம்சத்தினர் தானே? ஏனெனில் பிரம்மா படைப்பவராக இருக்கிறார். எனவே அவர்கள் பக்தர்களே. ஞானியோ அல்லது அஞ்ஞானியோ, ஆனால் அவர்களும் சகோதரர்கள் அல்லவா? ஆகவே லௌகீக உறவினர்களும் பிரம்மாவின் வம்சத்தினரே. அவர்கள் நெருக்கமான உறவினர்களானாலும் சரி அல்லது தூரத்து உறவினர்களானாலும் சரி. இவ்விதமாக எந்த ஒரு லௌகீக பொருளை பார்த்தாலும், அலுவலகத்தில் பணிபுரிந்தாலும், தொழில் செய்தாலும், உணவு உட்கொண்டாலும், பார்த்தாலும், பேசினாலும் ஒவ்வொரு லௌகீக விஷயத்திலும் அலௌகீக தன்மையை கொண்டு வாருங்கள். இந்த சரீரத்தினுடைய வேலைக்காக சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் இந்த சரீரத்தின் கால்கள் மூலம் லௌகீக காரியத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றேன். ஆனால் புத்தி மூலம் என்னுடைய அலௌகீக தேசத்தின் நன்மைக்கான காரியத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றேன் என்று நினையுங்கள். கால்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றன, ஆனால் புத்தி நினைவு யாத்திரை செய்து கொண்டிருக்கின்றது. சரீரத்துக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் அப்பொழுது ஆத்மாவிற்கு நினைவு என்ற உணவு அளியுங்கள். இந்த நினைவு கூட ஆத்மாவின் உணவாகும். எந்த நேரம் சரீரத்திற்கு உணவு அளிக்கின்றீர்களோ அப்பொழுது சரீரத்தின் கூடவே ஆத்மாவிற்கும் கூட சக்தியினுடைய நினைவினுடைய பலத்தை கொடுக்க வேண்டும். இந்த குழுவில் எவ்வாறு பாப்தாதா விரும்புகின்றார்களோ அவ்வாறே நாம் 100% செய்து காண்பிப்போம் என்ற இந்த ஊக்கம் அனைவரிடமும் வெளிப்படையான ரூபத்தில் இருக்கிறது. அனைவரிடமும் வெளிப்படையான ரூபத்தில் இருக்கிறதோ அவ்வாறே அது பூர்த்தியாகிவிடும். அனைவருடைய மனதில் லௌகீக காரியத்திலிருந்து அனைவரும் முழுவதுமாக சமர்ப்பணம் ஆகிவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அந்த நாளும் அருகாமையிலேயே உள்ளது. ஆனால் எப்பொழுது மனதால் அர்ப்பணம் ஆகுவீர்களோ அப்பொழுதே அந்த நாள் வரும். பிறகு லௌகீக கடமைகளை அர்ப்பணம் செய்வதில் அதிக நேரம் ஆகாது.
இம்முறை மனதால் சமர்ப்பணம் ஆகிவிடுங்கள். யாருடைய முடிவு சிறப்பானதாக பார்க்கப்படுமோ அதன் அனுசாரமாக எண் வழங்கப்படும். பட்டி நடக்கிறதோ இல்லையோ, ஆனால் மதுவனமே பட்டிதான். மதுவனத்திற்கு வந்து கொண்டே இருப்பீர்கள். மேலும் அமரர் ஆவதற்காக தன்னுடைய சான்றினை அளித்து கொண்டே இருப்பீர்கள். அனைத்தையும் விட உயர்ந்த சமர்ப்பணம் எண்ணங்களின் சமர்ப்பணம். எண்ணங்களின் சமர்ப்பணம் செய்வதே ஆகும். எந்த வீணான எண்ணமும் வரக்கூடாது. இந்த எண்ணங்களின் காரணத்தினால்தான் நேரம் மற்றும் சக்தி விரயமாகின்றது. எனவே சங்கல்பத்தினாலும் கூட சம்பூர்ண சமர்ப்பணம் ஆக வேண்டும். மனதில் இருக்கும் உற்சாகத்தை இப்பொழுது நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். நல்லது. तो बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं। सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।